நண்பர்களே காலையில் அரை தூக்கத்தில் இருக்கையில காதுல டமால் டுமில் துப்பாக்கி சத்தம் ஒழிச்சுது. பதறி அடிச்சு எந்திரிச்சு பார்த்தா குழந்தை வேல் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருந்தான். ஒரே முடிவை எந்திரிச்சிட்டு பற்களை தொடக்கிட்டு படுக்கையில எடுத்து வச்சுட்டு மீனுக்கு ஃபுட்டு போடலான்னு போய் பார்த்தா ஆல்ரெடி அங்கே குழந்தை வேல் ஃபுட்டு போடுறங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொட்டி வச்சிருந்தான். அவனுக்கு கொஞ்சம் அறிவுரையில உறுத்திட்டு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து 4வது ஊசி படிக்கையில நல்லா இருக்கிறீங்களான்னு நல்லா விசாரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருப்பா நல்லா விசாரிக்கிறதுன்னு வெளியே வந்து பார்த்தா நம்ம சமூகம். வெளியிருந்து திரும்ப உள்ள வந்து பார்த்தா மாமா நம்ம வாகனத்து மேல இளநீரை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. வாலண்டியரா நானே வைங்க மாமா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட போய் எங்க மேல கிளம்புறீங்கன்னு கேட்டேன். தங்கம் திருப்பூர் வரைக்கும் ஒரு ஜோலி, தம்பி மட்டும் பத்திரமா பார்த்துக்கோன்னு அவனை என் தலையில கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. தனிமையில் இருந்தால் அண்ணன் டிப்ரெஷனில் போயிடுவேன்னு காலை உணவு முடிச்சுட்டு நண்பர் செந்தூருக்கு கால் பண்ணேன். நானும் வீட்டில் தனியாக தாண்டா இருக்கேன், என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போடான்னா வா நண்பா மனதுக்கு நிம்மதியாக ஒரு பயணம் பண்ணுவோன்னு சாமானத்தை எடுத்து போட்டு கிளம்பிட்டேன். வாகனத்தை எடுத்துட்டு வெளியே வந்தா செடிக்குள்ள ஒரு உருவம். உத்து பார்த்தா நம்ம குழந்தை வேலோட தோஸ்து. இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அண்ணா ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறா காட்டி கொடுத்துடாதீங்கன்னு ஃப்ளைங் கேஸ் எல்லாம் கொடுத்தான். சரி பார்த்து விளையாடுங்கடான்ட்டு நம்ம செந்தூர் பாயை பிக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டேன். அது என்னன்னு தெரியல, நாங்கள் 2 பேர் சேர்ந்தாலே ஒரே புன்னகை தான். அப்படியே ஸ்மைலி எமோஜி போட்டு வயலுக்கு வந்தாச்சு. இந்த பசுமையான காட்சியை பார்க்கும்போதே மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது நண்பர்களே. அங்கிருந்து நானும் செந்தூர் கிளம்பி ரெகுலரா டீ போற ஸ்பாட்டுக்கு வந்தா எல்லா ஆளுகளும் புதுசா இருக்காங்க. இன்க்ளூடிங் பூனை கூட மாறிடுச்சு. முதல்ல இங்க ஒரு மியா இருக்கும், அது பேர் ரோசி. இங்க வந்தாலே அது கூட தான் விளையாடுவோம். ஆனா இப்போ அது இங்க இல்ல. அப்புறம் செந்தூரை வந்து வீட்டுல டிராப் பண்ணல, வாடா வீட்டுல யாரும் இல்லைன்னு உள்ள கூப்பிட்டான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. உள்ள கூப்பிட்டு மஞ்சள் கலர்ல 2 உருண்டையா சாப்பிட கொடுத்தான். அதை வாயில போட்டதுக்கு அப்புறம் போதை ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நண்பர்களே சும்மா ஃபன்னுக்கு தான் பேசிட்டு இருக்கேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. பின்னர் மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு குழந்தை வேலோட உட்காந்து சாப்பிட்டுட்டு நீராடிட்டு ஒரு குட்டி உறக்கத்தை போட்டேன். தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் இரவு உணவுக்கு ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டு இன்னைக்கு எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணிட்டு தூங்க வந்துட்டேன் நண்பர்களே.